Praise the Lord. Praise Lord. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you in this very good morning. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நானும் என் மகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். Me and my daughter are very happy to meet you in this morning. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட ஏற்ற வார்த்தைகளை பேசி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். Today God is going to give us the words which we are required, and He'll take us for the glory of நம்ம எல்லாம் எங்க போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம்? Where are we prepared to go? பார்க்குக்கா, To park பீச்சுக்கா, or to beach ஊருக்கா, or to any other place ஃபாரினா? or to abroad countries? நம்ம ஏசப்பாவை பார்க்கறதுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். We are preparing ourselves to meet God in the kingdom of heaven. நீங்களும் வர்றீங்க தானே? Even you are ready to come, right? ஆமென். Amen. அதுக்கு தான் நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். And so only for that we are always prepared. நம்ம அங்க தேவனை பார்க்க போறோங்கிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்துல பொங்கி அப்படியே பெருகணும். What a happiness we have in our heart when we think of meeting Jesus Christ. வேற இடங்கள்ல போகும் பொழுது நம்முடைய மனதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஹாப்பியா நம்ம போவோம். காசெல்லாம் செலவு பண்ணி வண்டி பிடிச்சி ரொம்ப தூரம் போய் அந்த வீட்டில் போய் ஒரு நாள் செலிப்ரேஷன்ல இருந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது துக்கத்தோட திரும்பி வருவோம். We are very much ready to go to some other places, but in that sense, if you might be happy for a certain period of time when you're ready to set off, and after that you start to tremble within your hearts, remembering the money which you have spent on the voyage. ஆனா ஏசப்பா வீட்டுக்கு நம்ம போகும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கும். But when we are ready to go to Jesus Christ's home, we are very much delighted. ஏன்னா நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Because what the Bible says is that He has kept us eternal happiness on our heads. எல்லா விதமான துக்கமும் தவிப்பும் ஓடி போயிருமாமா. All of the sadness which we have and all the frustrations we have will walk away. இன்னைக்கு நம்முடைய துக்கம், நம்ம கவலை இதெல்லாம் மூட்டை கட்டி உலகத்திலே போட்டு நம்ம ஏசப்பாட்ட போறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். So let us pack our packages of sorrows and our every sadness, and let us get ready to meet God. சரி, நம்ம ஆயத்தமாலாமா? So okay, let us prepare. சரி, நம்ம ஒரு வேத வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். Let us take a scripture கொலோசியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்துல in Colossians 2. 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in 6. நான் ஃபர்ஸ்ட்ல வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. As ye have therefore received Christ Jesus the Lord, so walk ye in Him. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளை பெருக சொல்றாரு. Today God is telling us to flourish. எதுல பெருகணும்? In what should we flourish? விசுவாசத்துல பெருகணும். We must flourish with faith. அல்லேலூயா. Hallelujah. நிறைய பேர் உடம்புல பெருகிட்டே போவாங்க. There are so many people who are getting in their body சைடுல பெருகிட்டு போவாங்க. or in the sides. ஆனா சிலர் பணத்துல பெருகிட்டே இருப்பாங்க. Some people are flourishing with money. ஃபைனான்ஸ்ல கொடுத்து காசை பெருக்கிட்டு இருப்பாங்க. They give their money to finances and they make it. சிலர் லேண்ட் அப்படியே என்ன செய்வாங்கன்னா கட்டி சேர்த்து நிறைய ஏக்கர் வாங்கிட்டே இருப்பாங்க. Certain people are multiplying their lands. They are making their homes there and they are just spreading the land. ஆனா வேதம் சொல்லுகிறது நாம் எதில பெருக வேண்டும்? விசுவாசத்திலே பெருக வேண்டும். But Bible says to us that we must flourish with faith. ஆண்டவர் நம்மை விசுவாசத்திலே பெருகித்தான் பரலோக ராஜ்யத்திலே நம்மை நிலைநிறுத்த போகிறார். God wants us to multiple in faith and to move on. ஹalleluya. Hallelujah. அப்ப விசுவாசத்துல நம்ம பெருகணும்னா என்ன செய்யணும்? So what must we do in order to flourish in faith? விசுவாசத்துல பெருகணும்னா இந்த ஆண்டவர் இயேசப்பாவுடைய வசனத்தை நம்ம உள்ளத்துல பதித்து கொள்ளணும். So in order to flourish with faith, we must have the God's words into our hearts. இந்த உலகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு துக்கத்துல இந்த உலகம் நிறைஞ்சிருக்குதுங்க. Keep in mind one thing, that this world is always filled with some sorrow. இந்த உலகம் பொய்யான சந்தோஷத்தை நமக்கு தர்றதாக அநேகரை ஏமாத்திட்டு இருக்கு. Earth promises and cheats over so many people of giving happiness. ஆனா அந்த சந்தோஷத்தை தேடி போகிற ஜனங்களுக்கு நிலையான சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. But people who go in search of happiness not get that.
லேண்ட் வாங்கலாம்னு லேண்டை வாங்கி அதில் மகிழ்ச்சி இல்லை. People who get land, they are not satisfied with that or not happy. வீடு கட்டிட்டு அதில் சந்தோஷம் இல்லை. There are so many people who are without happiness after building their homes. டிகிரி பக்கத்தில் நிறைய போட்டுக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. There are also certain kind of people who always focus on getting degrees and they don't get the happiness in that too. ஆனால் வேதம் விசுவாசத்திலே பெருகும் பொழுது, But according to Bible, when we multiple with faith, ஆண்டவருக்குள்ள உறுதியா நம்ம நிற்போமா. we get bounded strongly with God. அல்லேலூயா. Hallelujah. அப்ப அந்த விசுவாசம் ஒரு வேறு. So the root is faith. வேறு உறுதியா இருந்தா நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். Only if the root is strong, we cannot be shaken. நம்ம எல்லாத்துக்கும் ஏசப்பாவை மட்டும்தான் நம்பணும். We must always trust God for everything. பணத்துக்கு ஏசப்பாவை நம்புங்க. We must trust God for giving money. அடுத்தது தேவனுடைய நல்ல காரியங்களுக்கு கர்த்தரே நம்பிருங்க. For everything you have to trust in God. வேலைக்கு கர்த்தரை நம்பிருங்க. Have trust in God for a very good work. எல்லா எதிர்காலத்துக்கும் ஆண்டவரையே நீங்க நம்பியிருக்கணும். For all your future plans, always keep in mind God's faith. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது, Only then, if you keep your faith in God, விசுவாசத்திலே நீங்க பெருகுவீர்கள். you will multiple with your faith. விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம். Without faith, it is very impossible to stand in front of God. That is not likeness. நம்ம பரலோகத்துக்கு ஆயத்தமாயிட்டு நம்ம காத்துட்டு இருக்கிறோம். We are getting ready to meet heaven. அப்ப நம்ம இந்த உலகத்துல காத்திருக்கிற இந்த காலங்களில் வீணா என்ன செய்யக்கூடாதுன்னா, நிறைய என்ன செய்யக்கூடாது, மலைகளை போல குப்பைகளை குவிச்சு கவலைப்படக்கூடாது. So in this waiting days, we mustn't put everything into our head as like mountains, and we shouldn't be in sorrow. ஏன்னா இதெல்லாம் நம்ம இங்க வச்சுட்டு தான் போக போறோம். Because we are gonna leave everything here and then we are gonna move. நம்ம பரலோகத்துல போகும்போது இங்க இருந்து ஒரு குண்டூசி கூட எடுத்துட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. When we go to heaven, we can't even take a single pin and move there. நம்ம அப்படியே போனோம்னா கூட ஒருவேளை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எதை நம்ம செஞ்சு எடுத்துட்டு போறோமோ அதுதான் நமக்கு நிற்கக்கூடியதா இருக்கும். Something which will stand eternity is saving God's people. அப்ப இன்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தேவனுக்குள்ளாக அவர்களை கொண்டு வருவதற்கு நம்மனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட்ஸ் எடுத்து நம்ம அதை செஞ்சு முடிக்கணும். We must take the more and more steps to bring God's people towards. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப இந்த தேவனுடைய பிள்ளைகளை நம்ம பரலோக ராஜ்யத்துல போகும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்னா, நிறைய அதுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளலாம். Only if we gather a lot of people there to heaven, we might have so many things. அப்ப நம்முடைய உள்ளம் துக்கத்துல எப்ப நிறையும்? So when will our heart be overwhelmed with joy? உலகத்தை நம்ம பெருசா நினைச்சு அந்த உலகம் ஒண்ணுமே இல்லைன்னு ஏமாற்ற வரும்போது இருதயம் கலங்க ஆரம்பிச்சிடும். When we stop thinking earth as a big thing, and when we stop to giving our sorrows, when we shut out everything. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த உலகம் பிசாசுக்குள்ள இருக்குது, அதனால இந்த உலகத்தை எடுத்துட்டு போறதுக்கு நீ விரும்பாதப்பா. Already God has told us that the earth is the Satan's. And don't think to take off anything from here. தவறான புரிந்து கொள்ளுதல் தான் இந்த உலகத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நிறைய கொள்ள பிரச்சனை. Only misunderstandings of the earthly treasures takes us to lead us to into various mischiefs like robbing, and then like making it thief, like killing people and so on. உலக வாழ்வு கொஞ்ச நாளைக்கு தான். All this earthly life is only for a certain period of time. பரலோக ராஜ்யம் தான் நித்தியம். Heavenly life is eternal. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நித்தியத்துக்கு தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். So we must always spend our time based on eternity. அதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும்? What are steps should we do to go there? ஜெபம், Pray, வேத வாசிப்பு, read Bible, சபை ஐக்கியம், be with everyone in the church, பரிசுத்தவான்களுடைய கூடுகை, fellowship with the people who are godly. ஹல்லேலூயா. Hallelujah. இதுல நீங்க பெருகுங்க. You must always get flourished with all these kind of stuffs. உலக மனுஷங்க பணத்துல பெருகுறாங்க. All those people who are earthly, they just flourish with money. வீணான பார்ட்டில போய் செலவழிக்கிறாங்க. They just give their monies in big parties. ஆனா நம்ம என்ன செய்யணும்? But what should we do? தேவனுடைய ராஜ்யத்துக்காக We must give ourselves
அதிகமா செலவழிக்கணும். We must spend a lot of money over the kingdom of God. நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஏசப்பாட்ட கூட்டிட்டு வரணும். We must bring all our children towards God. நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஏசப்பாட்ட அழைச்சிட்டு வரணும். We must take our complete family into God's hands. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். Repent, the heavenly kingdom is very much nearer to you. மனம் திரும்பாத ஜனங்களை கொண்டு கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. Those who do not repent, God can't do anything with them. உலக காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். We have to repent from thinking of the earthly things. உலக ஐக்கியங்களை விட்டு மனம் திரும்ப. We have to repent from the earthly fellowships. உலக ஸ்பாவங்களிலிருந்து மனம் திரும்ப. We must change our characters and we have to repent. தேவனுடைய ராஜ்யத்திலே நீ கட்டப்படும்படி அதிலே பெருகு. You must flourish so that you would be binded up or builded up in heaven. பக்தியிலே நீ தேர்ச்சி அட. Always be in Christianity. ஹல்லேலூயா. Hallelujah. அதுல நீங்க தேர்ச்சி அடை, பக்தியில தேர்ச்சி அடைஞ்சு பாருங்க. You have to flourish in that. இன்னைக்கு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணிருக்கீங்களா? Today have you prayed for half an hour? நாளைக்கு ஒரு 45 minutes ப்ரேயர் பண்ணுங்க. Pray for another 45 minutes tomorrow. அப்புறம் ஒரு 1 hour ப்ரேயர் பண்ணுங்க. Another 1 hour the very next day. இப்படியே நீங்க ஜெபிக்க Like as you pray like this, உங்களுடைய வாழ்க்கையே மறுரூபமாயிரும். your life will completely change. ஆண்டவருடைய வருகைக்கு நீங்க உடனே ஆயத்தமாயிருவீங்க. Prepare yourselves. ஆண்டவருடைய வருகையில அங்க போகும் பொழுது, In the coming of Jesus Christ, when you go there, ஆண்டவர் கூப்பிடுவார். God will take you. உலக தோற்றம் முன்பு Before the earth began, தெரிந்து கொள்ளப்பட்ட He has chosen the people. என் தேவ பிள்ளையே, My beloved brother or sister, உனக்கு நான் பண்ணின for you which I have done, ஆசீர்வாதங்களை all the blessings, சுதந்திரத்துக்கொள். take it. அல்லேலூயா. Hallelujah. அதை சுதந்திரத்துக்கொள்ளும் பொழுது When you take that blessings, எவ்வளவு பெரிய சந்தோஷம். how much happiness do you have in that? அல்லேலூயா. Hallelujah. பரலோகம் மகிமையா நிறைஞ்சிருக்கும். Heaven is filled with glory. 1000 பரிசுத்தவான்கள் கூடி இருப்பாங்க. There are so many holy people of God there. நம்மோடு கூட மரித்த பிரியமானவர்கள் அங்கே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். All those our dearest ones who have died here in this earthly life will be waiting for us there. நல்ல போராட்டத்தை என் பையன் போராடினானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. They'll be looking from there whether you're doing the right run. என் மகன் நல்ல போராட்டம் போராடிச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. They'll always be looking over you whether my daughter is going in the right run. நீங்களும் நானும் You and me, நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கணும். we should always run in the right path. நல்ல போராட்டம்னா என்ன? What does it mean by running in the right path? கிறிஸ்தவம். It is Christianity. கிறிஸ்துவுக்குள் தேர்ச்சி அடைவதுதான். People who are getting even on promoted in Christ Jesus. விசுவாசத்திலே வளர்ச்சி அடைவதுதான். Growing with faith. இதுதான் நல்ல போராட்டம். This is what is called as a good run. அப்ப கெட்ட போராட்டம் என்ன? So what does it mean by falling in the wrong path? உலகத்தை சுதந்திரத்துக் கொள்வதுதான் கெட்ட போராட்டம். People who are always thinking of generating everything from this earth. உலகம் தேவனுடையது அல்ல. Earth does not belong to God. தேவனுடைய ராஜ்யம், God's kingdom, அல்லேலூயா, hallelujah, பேச்சில அல்ல, it's not in the speech, பலத்துல இருக்கு. but it's in the strength. அல்லேலூயா. Hallelujah. உங்க பலத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. Give your strength to Jesus. உலகத்துக்கு ரொம்ப நேரம் பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. Don't give your strength to this earth. அந்த உலக மனுஷன் உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க போறது இல்ல. All the earthly people won't give you anything. மீறி போனா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பான். What will he give? A promotion? அது ஒரு 2 வருஷமா 3 வருஷமா. Just for 3 years. அப்புறம் உங்களை சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிடும். After that he'll carry your seat. அப்ப நீங்க ரிட்டையர்டு. And then you are அப்ப retired. சும்மா தான் உட்கார்ந்துக்கணும். And you have to sit simply. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. After you get retired, you can't do anything. ஆண்டவருக்காக உழைக்க முடியாது. You can't do anything for God. ஆத்துமா ஆதாயப்படுத்த முடியாது. You can't generate people. சபையை கட்ட முடியாது. You can't build church. ஊழியக்காரரோட தூக்கி நிறுத்த முடியாது. You can't strengthen the man of God. ஆரோன் ஊரு மாதிரி ஊழியத்தை தாங்க முடியாது. You can't take this ministry as Aaron and Ur did. இப்பவே நீங்க தேவனுக்காக பிரயாசப்பட்டால் தான். So start to do everything now. தேவனுடைய ராஜ்யத்திலே போகும் பொழுது Only if you start to do everything now. விசுவாசத்திலே உறுதியானவர்களாக, When you go to the God's kingdom, you must be அந்த people of விசுவாசத்திலே faith. பெருகினவர்களாக And those flourished with faith. அப்பா முன்னால போய் நீங்க நிக்க முடியும். We are gonna stand in front of our God. அப்பா அவங்க பார்க்கும்போது Father will see you. மிகுந்த சந்தோஷம் அடைவார். He'll feel very happy. என் பிள்ளை எவ்வளவு போராட்டம் போராடி இருக்கான். How many fights has my done? என் பிள்ளை எவ்வளவு அவமானங்களை சுமந்திருக்கிறா. How many weaknesses has my daughter faced? நிந்தைகளும் கஷ்டங்களும்
all the temptations and all தற்காலிகமானது. everything is temporary. அல்லேலூயா. Hallelujah. நித்தியமானது Something which is eternal மகிழ்ச்சியும் is happiness. சந்தோஷம். Is happiness and அது joy. எங்கே கிடைக்குது? Where does it get? ஆண்டவருடைய சமூகத்துல You get கிடைக்குது. it in God's presence. தேவனுடைய ஆலயத்துல கிடைக்குது. In God's church. தேவ சமூகத்துல கிடைக்குது. In the presence of God. அப்ப தேவனை நாம் ருசிக்கணும். So you must taste God. பைபிள் என்ன சொல்லுது? What does Bible say? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Just taste the Lord that the Lord is good. அவர் ரொம்ப நல்லவர். He's so good. அப்படியே நீங்க என்ன செய்யணும்? ருசிச்சு பார்க்கணும். You have to taste and see. அல்லேலூயா. Hallelujah. நல்லா உங்கள்ட்ட ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்தா If we give some gulab jamun to you, அது நீங்க என்ன செய்வீங்க? what will you do it? அது எப்படி இருக்கு அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. You would always choose to taste it. நீங்க அதை கொடுத்துட்டு பக்கத்துல வச்ச உடனே என்ன செய்வீங்க? யாரும் இல்லை, ப்ளீஸ் சாப்பிடுங்க, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான குலோப் ஜாமுன் நாங்கள் பார்த்து பண்ணோம் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? What will you do when some person comes and give to you that we have made அதை this எடுத்து in the ருசிச்சு first பார்ப்பீங்க prayer? இல்லையா? You'll go and taste it, right? ஆண்டவரும் அப்படிதான். The same is God. அவரை போல Like him. நல்லவங்க உலகத்துல யாரும் இல்லை. There's no one as good as him. அவங்கள போல கேர் பண்றவங்க உலகத்துல யாரும் இல்லை. There's no one as good as God. அவர் உங்களை விசாரிக்கிறார். He's always there. அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார். He is gonna take you. உங்களுக்கு அவர் போதுமானவர். He is enough for you. நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கிறீங்க? Whatever trouble you may be. என்ன தேவையில இருக்கீங்க? In what trouble you are. அவைகள் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறவர். God is going to be enough for everything. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கும் தேவன் போதுமானவராக இருக்கிறார். Even today, God. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? So what must we do? விசுவாசத்துல பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். We must people who flourish with faith. இந்த நாளிலே பெருகிற ஆசீர்வாதங்களை So today, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் God is going to give you the உங்கள் flourishing பிள்ளைகளுக்கும் blessings கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். to you and to your children. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Let me pray for you. ஜெபிப்போமா? So let us pray. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our heavenly, our dear heavenly Father, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். we're thanking you for giving us this time. உலகத்துல உங்க பிள்ளைகள் எதுல பெருகிட்டு இருந்தாங்களோ அந்த உலக காரியங்களை விட்டு All your people who were flourishing with the earthly things, தேவனுடைய காரியங்களை பெருக when help them to flourish in your thing, in your godly things. கர்த்தர் கிருபை செய்யுங்க. God grant them grace. இயேசப்பா நாமத்துல In the name of Jesus Christ, ஜெபிக்கிறோம் we ask, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. our heavenly Father. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God's grace கர்த்தர் உங்களை will be with you. ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென். Amen.